திடீர்னு வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 6 மாசமா என்கிட்ட இருந்து போனோ லெட்டரோ வரல. அதனால நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். வீட்டுல உங்க கூட தங்கிட்டு இருக்காரு, அவர் லெட்டர் மூலியமா எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டாரு. நீ எங்க கூட கனடா வரமாட்டேன்னு சொன்னப்போ உன் ஜாப் பிடிச்சிருக்கு, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றேன்னு நினைச்சோம். ஆனா ஒரு பொண்ணுக்காக தான் நீ வரமாட்டேன்னு சொன்னன்றத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். டாடி, நோ மோர் எக்ஸ்கியூசஸ். நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். ஒண்ணு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. we have no objection. இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனடா வந்து செட்டில் ஆயிடு. ஓகே? ஓகே. நிலைமை இதுதான் எங்களுடைய ஃபைனல் டிசிஷன். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. அது நல்ல முடிவா இருக்கும்னு நம்புறேன். யூ மே கோ நவ். எனக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ரெண்டையுமே தெரிஞ்சுக்கம்மா. ஜோக் அடிக்காதீங்க, வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கௌசல்யாக்கு கல்யாணமே ஆகல. என்னம்மா சொல்ற? இப்படி ஒரு குண்டை தூக்கி தலையில போடுற? உங்க தலையில எது வேண்டாம் எனக்கு என்ன? என்னையும் ராம்கி சேர்த்து வைக்கிறதா சொன்னீங்களே, உங்களால முடியுமா முடியாதா? ஏமா இப்படி அவசரப்படுற? இப்பவும் அவசரப்படலனா எப்படி? எனக்கு மட்டும் வந்த வேகத்துல ராம்கி சந்திச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நான் இருக்கும்போது அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவேனா? தபார், அப்படியே நடந்தாலும் ஒரு கல்ல கொண்டு போய் அவ தலையில போட்டு உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். ஃபாரின் கார் பங்களா கிடைக்காம யாரையும் வாழ விட மாட்டான் இந்த கோவிந்தசாமி. கூப்பிடுறாரு. ஐடியா, அவங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நீயும் நைஸா கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்துடு. ஒரே அமுகாமிக்கல. ஐயா, என்னையா இந்த ராமகிருஷ்ணன் காலையில இருந்து காணோம்? அவரை விடுங்கய்யா. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் அம்மா மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு தேவதை வந்திருக்கையா. நீங்க நிச்சயம் அவளை பார்க்கணும். என்னையா சொல்ற? ஐயா, நான் என்னத்தையா சொல்லுவேன்? விஷயத்த சொல்லியா? ஐயா, நம்ம ராமகிருஷ்ணனை பார்க்கத்தான் அந்த பொண்ணு வந்திருக்கா. அவ ராமகிருஷ்ணனை தான் காதலிக்கிறேன், ராமகிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒத்த கால நிக்கிறாயா. அதெல்லாம் சரியா? பையனுக்கு பிடிச்சிருக்கணுமே. அது எப்படி? அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காம அந்த பொண்ணு நம்ம ராமகிருஷ்ணனை தேடி வீடு வரைக்கும் வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரமா ஏன் இது? ஐயா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க. அவங்க காதல் பலூன் மாதிரி ஊதிடுச்சு. இப்ப போய் இதையெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே. என்னங்க, நம்ம பையனுக்கு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். இப்படி வாங்கம்மா. ஐயா, இப்படி வாங்க ஐயா. அம்மா, மகாலட்சுமி வரப்போகுது பாருங்க. மகாலட்சுமி இவங்கதான் மாமனார் மாமியார். அம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லபடியா வாழ்த்துக்கம்மா. நல்லா இருமா. என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணு, எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்னங்க, இங்கதான். இல்ல பரவாயில்ல. ஏய் கௌசல்யா, இறங்கு. இல்லடி, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நீ போய் பார்த்து பேசிட்டு வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கௌசல்யா, என்ன விளையாடுறியா? நீ வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா கூச்சப்பட்டது போதும். இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். இதையும் மிஸ் பண்ணிடாத பிளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கீழே இறங்கி வா பிளீஸ். கௌசல்யா, வாடி. அவர் இன்னைக்கு லேட்டா தான் வருவாரு. Excuse me, can we meet Mr. Ramakrishnan, cameraman? Yes madam. Mr. Ramakrishnan, cameraman. அவங்க வேண்டப்பட்டவங்க சொல்லுங்க. Please wait madam. Thank you. உட்கார். ஓகே சார். சாரி மேடம், இன்னைக்கு அவர் லீவ். ஐ திங்க் இன்னைக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம்.
நான் போலாம். இரு போலாம். சார், அவர் வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் நான் போலாம். ஓகே சார், தேங்க்யூ. மேடம் அவர் வந்து எதாவது சொல்லணுமா? நோ தேங்க்ஸ். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளும் கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கனடாவுக்கு போயிட்டான்னு சொன்னா எப்படின்னு தான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. இவனை இங்க தனியா விட்டுட்டு ரொம்ப வருஷம் நாங்க அங்கேயே இருந்துட்டோம். அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே இவங்களையும் கன்னடா அழைச்சிட்டு போலான்னு சொல்றோம். இத்தனை நாள் அவ உங்க பொண்ணு, இப்ப எங்க வீட்டு பொண்ணு. சந்தோஷம் தானே? பிறந்ததுல இருந்தே அவளை செல்லமா வளர்த்துட்டோம். கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படியோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா உங்க சம்பந்தம் அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க எல்லாத்தையும் விட பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன ரசிகா நான் சொல்றது? சதப்பாம இருக்கீங்க. உன் மேட்டர் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி என் மேட்டர் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஓகே பண்றேன். பேசாம இருங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாம் ஓகே. அப்போ உடனடியா ஒரு முகூர்த்தத்தை பாத்திர வேண்டியதுதான். நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? அதுக்கு என்ன, நம்ம குடும்ப ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நாளைக்கே அவர் வர சொல்லி நல்ல நாளா பாத்துருவோம். ஜோசியரா அதெல்லாம் வேணாம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மன பொறுத்து அமைஞ்சிருச்சுல்ல, மொத்த பொருத்தத்தை பத்தி என்ன கவலை? இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அப்புறம் நம்மளே பேசிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ள ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. கௌசல்யா, நல்லா யோசிச்சு பாரு. இந்த வேலையை விட்டுட்டு நீ ஊருக்கு போயிட்டு ஆகணுமா? இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. இது வரைக்கும் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமே ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ போறேன். ஏன்டி இப்படி அப்செட் ஆகி பேசுற? நாளைக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கறதான் வாழ்க்கை. ஆனா இனி எப்பவுமே எதிர்பார்த்தது கிடைக்காததுக்கு அப்புறம் எப்படி வாழ்ந்தா என்ன? இப்போ இடம் மாறினாதான் என் மனசாவது ஆறும். கௌசல்யா, ஏய், அவர் வந்துட்டாரு. உங்க கல்யாணத்துக்கு நான் வரல. ஆனா என் கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும். இந்தாங்க இன்விடேஷன். நீங்களும் வரணும். கௌசல்யா, மறக்காம உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரணும். ராமகிருஷ்ணன், உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் கல்யாணம் நின்னு போன அன்னைக்கு உங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி அழணும் தான் வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட காதல சொன்னப்போ என்னால அதை ஏத்துக்க முடியல. அதே மாதிரி என் காதல் உங்ககிட்ட சொல்றப்போ நீங்க அதை ஏத்துக்காம போயிட்டா அதை தாளிக்கிற சக்தி எனக்கு இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, துக்கமோ துயரமோ ஒரு நிமிஷம் நல்லா அழுதுறேன்னு. நான் என்னைக்குமே அழுததில்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு கதறி கதறி அழணும் போல இருக்கு. காதல்ல ஜெயிச்சா மட்டும் சந்தோஷம் இல்ல. உங்களை என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு காலமெல்லாம் வாழ போறேன் பாருங்க. அதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அன்னைக்கு உங்க காதல வேண்டான்னு சொன்னேன். இனிமே கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணி வாழ போறேன். அவசியம் உங்க கல்யாணத்துக்கு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்பா, இப்போது வாய் திறந்து பேசுனீங்களே,
இப்படி பேசல நீங்க இது நாள் வரைக்கும் ஏன் பேசாம இருந்தீங்கன்னு தான் புரியல. எங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது உண்மைதான். ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? சின்ன வயசுல இருந்து நான் எதை ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. எதுவும் கிடைக்கலங்கிற ஏக்கமே இல்லாம வளர்ந்துட்டேன். நான் ஆசைப்பட்டது கௌசல்யாவை மட்டும்தான். ஆனா என்னோட காதலை சொல்றதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் அப்பா அம்மாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் ரசிகாவுக்கு தாலி கட்டுற அளவுக்கு என் மனசுல பலம் இல்ல. காதல ஜெயிச்சா மட்டும் சந்தோஷம் இல்ல, காதலிச்சவளை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. இந்த ஜென்மத்துல கௌசல்யாவை தவிர வேற யாரையும் என்னால் நினைக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அன்னைக்கு அப்படியே ராமகிருஷ்ணன் சொன்னாரு. அன்னைக்குதான் உண்மையான காதல்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது. வெறும் ஆசைதான், ஆனா நீங்க அவர் மேல வச்சிருக்கீங்க பாருங்க, அதான் உண்மையான காதல். வெயிட் ஃபார் ஈச் அதர். அது உங்க 2 பேருக்கும் தான் பொருந்தும். அதனால்தான் நானே ஒரு பிளே பண்ணி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சேன். லவ்வர்ஸ் மத்தியில நானே பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு இல்ல, எனக்கு. பை. ஆல் தி பெஸ்ட். இப்போவாது என் லவ்வ பத்தி ஒரு முடிவு சொல்ல மாட்டேன் கௌசல்யா. கடலையா லவ் பண்ற என்ன பார்த்து சொல்ல மாட்டேன். பாட்டு நின்றுட்டு தூங்குது, கிளம்ப வேண்டியதுதான். சார், கௌசல்யா ஆசையா ஃப்ரிட்ஜ் ஒண்ணு கேட்டது. நீங்க வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அட போங்க சார், புரியாம பேசிக்கிட்டு. என்ன கேட்டா நான் கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜே வாங்கி கொடுத்துருவேன். ஆனா நீங்க வாங்கி கொடுத்தா தானே உங்களுக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். உண்மை அதுதானே சார்? உண்மைதான். என்னைக்கு இல்லாம எதிர்த்து பேசுறான் இந்த கௌசல்யாவுக்கு தானே? பொண்ணா சேர்ந்துட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏன் சார் காதல சொல்ல ஏன் சார் இப்படி தயங்குறீங்க? நீங்க ஓப்பனா சொல்லிடணும் சார், ஓப்பனா சொல்லிடணும். காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதனால் பெரும் படம் பெரிய அறிஞனே சொல்லிருக்கான் சார். நீங்க தேனு, அவங்க கூடு சார். இந்நேரம் நீங்க 2 பேரும் கட்டிருக்கணும் சார். இல்லன்னா என்ன மாதிரி ஆளுங்க நடுவுல புந்து அந்த கூட்ட கலைச்சிருவானுங்க சார். எனிவே காதல சொல்லிட்டீங்க, ஆல் தி பெஸ்ட். என்ன பத்தி கவலைப்படாதீங்க, என்ன பத்தி கவலைப்படாத சிஸ்டர். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மனம் திறக்காத காதலர்கள் நிறைய பேர் பீச்ல சுத்திட்டு இருப்பாங்க. மாட்டாமலா போவான், எவனோத்த மாட்டுவான். சார், என்னோட டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் உங்களோட டைம் தான். இது உங்ககிட்ட இருந்தா நல்லது. பார்த்துங்களா? ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சந்தோஷமோ சங்கடமோ 2 பேரும் ஒண்ணா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். பார்த்துங்களா?